ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கஷாயம் காய்க்கிறத பற்றி தான். என்னென்ன பொருட்கள் அதுக்கு தேவை: முருங்கை இலை, வேப்ப இலை, அடுத்து ஆடாதோடா 4 ஒரு இலை எடுத்துக்கணும். அப்புறமா கற்பூரவள்ளி இலை ஒரு 5-6 எடுத்துக்கணும். அப்புறமா தூதுவளை இலை கொஞ்சம் ஒரு பிடி கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அப்புறமா வெற்றிலை 4 இல்லை 2 எடுத்துக்கலாம். அப்புறமா துளசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சம் சுக்கு மிளகு அந்த இடிகளில் போட்டு தட்டி வச்சு அதையும் போடணும். அப்புறமா எல்லாம் ஒரு சர்வத்தில் கட் பண்ணி போடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் அது சீக்கிரமாக நல்லா அவிஞ்சு வரும். அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஒரு ஆளுக்கு 1 கப்பு வச்சு 2 ஆளுக்குனாக்கி 4 கப்பு ஊற்றி 2 கப்பு வர்றது மாதிரி அவிய விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுக்கணும். அதில் கொதி வரும்போது நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு மாதிரி அழகாக நல்லா மணமாக இருக்கும். அப்போ ஆவியை பிடிச்சிடணும். சளி, இருமல், மேல்வலி, காய்ச்சல் எல்லாம் குணம் ஆயிரும். அப்புறமா அந்த தண்ணீரை வடிகட்டி ஆற வச்சு 1 டம்ளர் குடிங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.